தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க 6 மாசத்துல தேர்தல் வரும்னு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களா? நீங்க தனியா நில்லுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு தானே ராசா ஆண்டிபுத்த ராசா சொல்றாரு. தனியா நில்லுங்க, ஃபேஸ் பண்ணுங்க, அதை பரிசீலிப்போம்னு சொல்றாரு. பரிசீலிக்கட்டும் சார், வாங்க சார், எல்லாம் பார்ப்போம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க 1000 தோல்விகளை பார்த்தோம். திமுக கூட அந்த ஓட்டு திமுக அமைச்சர்கள் இவர் அன்பில் பொய்யாமொழியான்னு தோக்குறாரு. அவர் தானே ஜெயிக்க வச்சாரு. பெரிய ஜாம்பவான்றாங்களே நம்ம KN நேரு, அவரே 4000 ஓட்டுல தச்சம் படிச்சதுதான் இருக்கிறாரு. பெரிய வியூக அமைப்பாளர் வகுப்பாளர்னு சொல்றாங்க ராஜா, ஆண்டிமுத்து ராஜா. அவருக்கு வந்து 4 மாவட்ட இன்சார்ஜ், 37 தொகுதிகள், 2 தொகுதிகள் தான் ஜெயிச்சது. பெரிய வியூக அமைப்பாளர் தானே, ஏன் தோத்துதுன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய வேண்டியது தானே. நீங்க ஒட்டுமொத்த மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வர வேண்டும்ன்றது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் எடுத்த முடிவு. இது இப்போ யாரையும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக தகவல்லாம் வருது. திமுக வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் உருவாக்கி தான் வச்சிருக்கோம். அப்படிதான் ஒரு ஸ்லீப்பர் செல் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கட்சியில துணை பொதுச்செயலாளர் இருந்த ஒரு கட்சி தொடங்கினாரு. என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு காரணம் தேடிட்டு வந்து, அதாவது இவங்களை வந்து புகழ்ந்துகிட்டே இருந்தா நாடாளுமன்ற புலின்னு சொல்றது, இல்லைன்னா நயவஞ்சக நரின்னு சொல்றது. இந்தியா முழுமைக்கும் வந்து டெல்லியில திமுகவுடைய புகழை அங்கே போய் நிலைநாட்டிய காரணத்தால் தான் 2வது தடவை 3வது தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மதிமுக உயர்நிலை குழு உறுப்பினர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதிமுக தான் இப்போ 2-3 நாளாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வைகோ எடுத்த முடிவு, அந்த முடிவு வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு ஏற்றுக்கிட்ட மாதிரி அங்கே இருக்கிறவங்க. ஏற்றுக்கொள்ள முடியலன்னு பாதி பேர் இப்போ திமுகவுக்கு முன்னாள் ஏற்கனவே இருந்தவங்களாம் வெளில வந்துட்டாங்க. என்ன நடக்குது மதிமுகவில்? அதாவது ஒட்டுமொத்த பொதுக்குழுவினுடைய முடிவு தான் திமுகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது. நான் தான் அந்த தீர்மானத்தை படித்த போது பலத்த கரகோஷம் நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பழைய திரைப்படத்தில் புது பிரிண்ட்டு போட்டு ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ புலவர் செவந்தியப்பன் சொன்னீங்களே, நீங்கள் புதுசாக சேர்ந்தீங்கன்னு. புலவர் செவந்தியப்பன் வந்து 2022 மே மாதம் 24ஆம் தேதி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச்செயலாளர் வந்து ஒரு கட்சியை துவங்கினார். அவர் சென்ற வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு புது கட்சி தொடங்கினார். அது எனக்கு சரியாக நினைவில் இல்லை, அந்த கட்சி பேர் புது கட்சி தான். அதில் போய் இவங்கெல்லாம் இணைஞ்சிட்டு இப்போ வந்து புது பிரிண்ட் போட்டு இன்றைக்கு முகவரிக்கு கூட மதிமுக தேவைப்படுதோ என்னவோ மதிமுகவிலிருந்து போய் இணைஞ்ச பேர். அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. 2022 மே மாதம் 24ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அதனால் ஒரு பிரிவு இல்லை, ஒட்டுமொத்த மதிமுகவும் இந்த திமுக கூட்டணியிலேருந்து வர வேண்டும்ன்றது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் எடுத்த முடிவு இது. ஏன்னா ஏன் 9 வருஷம் தாக்கு பிடிச்சிங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. நீங்கள் அந்த சொன்னீங்கல்ல, அவர் முதலே நடவடிக்கை எடுத்தாச்சு, இப்போ தான் அங்கே போகிறாங்க அப்படின்னு. கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு திமுக நினச்சிருக்கலாம். இல்லை இவங்க வைகோவே இப்போ யாரையும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக தகவல்லாம் வருது. அது தெரியல. எப்பவுமே திமுக வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் உருவாக்கி தான் வச்சுருக்கோம். அப்படி தான் ஒரு ஸ்லீப்பர் செல் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் துணை பொதுச்செயலாளர் இருந்த ஒரு கட்சி தொடங்கினார். அந்த கட்சியில் போய் இவங்களாம் இணைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஏன் மதிமுக பயன்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியல. அதனால் இது வந்து ஒட்டுமொத்த கட்சிக்காரனுடைய தெளிவான முடிவு. ஏன்னா களத்தில் நான் 32 வருஷமாக நானும் வந்து திமுகவில் நகர செயலாளராக இருந்து இருக்கிறேன். திமுகவுடைய பாணி என்னன்றது தெரியும். ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலையும் ஒரு ஸ்லீப்பர் செல் வச்சு அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கூட விசிகேல கூட பனையூர் பாபி வச்சாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் பி டீம் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. தெரியுங்கிறீங்க. அப்புறம் கட்சியில் மதிமுக வந்து திமுகவில் பயணிக்க, திமுகவனுடைய அந்த ஸ்டைல் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ அது தெரிஞ்சுதானே பயணிக்கிறீங்க திருப்பி கூட்டணி வச்சு? ஆமாம், காலத்தின் கட்டாயம். பிஜேபி அதை விட மோசமான சக்தி, பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு நாள் பொறுத்திருந்து எங்களுடைய வழிகள்லாம் பொறுத்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம். அதனால் வந்து 9 வருஷம் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குல்ல. ஒரு தண்ணி கொதிக்கணுன்னா கூட 100 டிகிரி தண்ணி தான் சார் ஆவியாகும். அது மாதிரி ஈழ பிரச்சனை அந்த காலத்தில் 50 வருடமாக இருக்குது. ஆனால் முத்துக்குமாரை வந்து ஈகம் செஞ்ச போது 2009 ஜனவரி 29 ஈகம் செஞ்ச போது தான் அது கொழுந்து விட்டு எரிஞ்சது. மதுவிலக்கு பிரச்சனை எல்லா காலத்துலையும் எல்லாரும் போராடிட்டு தான் இருக்காங்க. சசி பெருமாள் வந்து உயிரை கொடுத்த பிறகு தான் கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை உடைக்கப்படுகிறது, அந்த வீரியம் வந்தது.
எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரணும்ல. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் மதிமுகவுக்கு 9 வருடமாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எங்களை அவர்கள் நடத்திய விதம், புண்படுத்திய விதம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் கடைசியாக வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இப்போ என்னதான் செஞ்சது அப்படி திமுக? நடத்திய விதம், புண்படுத்திய விதம். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வந்து 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தார், 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தார். அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து 2021 666ன்னு சொன்னாங்க. கேட்டால் மக்கள் நல கூட்டணியில் எல்லாம் 1.25% தான் வந்தது. அதனால் அது ஈக்குவலாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை எங்களை மாத்திரம் 4 தொகுதி, அதுவும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணுன்றாங்க. மற்றவங்களுக்கு 8, 10 அப்படின்னு வைகோவே முன்னாடி போய் பரவாயில்ல 4 இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு திரைமறைவில் என்ன நடந்து தெரியும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல கையெழுத்து போட்டால் தான் மற்றவங்களாம் நான் கன்வின்ஸ் பண்ணணும்னு கெஞ்சினார் முக ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் மற்றவங்களை நான் கன்வின்ஸ் கொஞ்சம் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினார். அது உயர்நிலைக்குழு கூட்டத்தில் மாத்திரம்தான் இந்த கருத்து பரிமாறப்பட்டது. அதனால் சரி, வேறு வழி இல்லை. இனிமேல் புது அது வெளியில் போனவங்களை வந்து கட்சியில் சேர்க்காதீங்க. இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அப்படியெல்லாம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க யார் வேணால் சேர்க்கலாம். நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க. ஏன் முத்துரத்னம் போய் சேரலையா? எங்கள் இதில் இருந்து 6 பேரில் ஒரு கேண்டிடேட்டு தோத்தவர் கோயம்புத்தூரில் முத்துரத்னம், அவரை எப்படி சேர்த்தாங்க? கட்சி கொடி பொன்னாடை போர்த்தி வரவேற்றாங்க, கட்சி பொன்னாடை போர்த்தி அவங்களெல்லாம் சேர்த்தாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. அதனால் அப்படி வந்து எந்த பரிமாறதான் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, பேசப்பட்டது ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க, நீங்கள் இல்லைன்னா வேண்டாம் மதிமுக, நீங்கள் உங்கள் பயணத்தை பாருங்கள் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு. அதாவது இது அதுன்னு இல்லை சார், மதிமுக வந்து பூண்டோடு அழிக்க வேண்டும்னு இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துகிட்ருக்குது. 2006 எல்ஜி செஞ்சியை வச்சு ஒரு போட்டி பொதுக்குழு நடத்துனது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 2009 இன்றைக்கி சொல்கிறாங்களே குதிரை பேரன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னோடியாக இருந்தது, முன்னேறாக இருந்தது யார்? 2006 பம்பரம் சின்னத்தில் கம்பம் தொகுதியில் நின்ற ராமகிருஷ்ணனை வந்து 2009 மார்ச் மாதம் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. மறுபடியும் 2-3 மாதத்தில் வர இடைத்தேர்தல் அதே தொகுதியில் நிறுத்தி அவர் திமுக சின்னத்தில் ஜெயிக்கிறார். முன்னோடி அவங்க தானே. பொருளாளராக இருந்த கண்ணப்பன் அவர்கள் இருந்தாங்க. 2006 பம்பரம் சின்னத்தில் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 2009 கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு போய் பார்த்தார். அது நாகரிகம் கருதி நான் தப்பான தலைமைக்கு அவர் தெரியப்படுத்தலை. நாகரிகம் கருதி அவரை போய் பார்த்து தவறுனோட பெரிய மனுஷன் அவர். ஆனால் 2009 அவர் வசிக்கிற பொள்ளாச்சியில் ஆலம்பாளையத்தில் வீட்டுக்கு முக ஸ்டாலின் நேரடியாக போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து மறுபடியும் திமுகவில் சேர்க்குறாங்க. இதுதான் திமுகவுடைய பாணி. எங்களுக்கு தெரியும், வேறு வழி இல்லாமல் பாசிச சக்திகள் வந்துவிடக்கூடாதுங்கிற ஒற்றை காரணத்திற்காக, ஒற்றை ஆட்சியை நோக்கி பிஜேபி போய்கொண்டு இருக்கிற என்கிற ஒரே காரணத்திற்காக, பெரியார் ஆழ உழுது நீதி பெயர் வருத்த மண்ணில் இந்த இந்துத்துவா வேர்பிடிக்கக்கூடாது என்பது ஒரே காரணத்திற்காக எல்லா வழிகளையும் நாங்கள் சகித்து கொண்டு இருந்தோம். இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தது, முடிஞ்சிச்சு. நான் வாசிக்கும் போது அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆரவாரம் செய்தார். இல்லை, பொதுக்குழு இந்த மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு முன்னாடியே இவங்க கட்டமைக்கிறாங்க. வெளியில் செய்தி எங்களை புஷ் பண்ணது யாரு? நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே ராஜா வந்து என்ன பேசினாரு? கல்யாணம் முன்னாடியே செய்தியாளர் சந்திப்பு, கல்யாண மண்டபத்திலேயே வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னது இது? அதுக்கு முன்னாடியே செய்தியாளர் சந்திப்புல வைகோவும் துரை வைகோவும் திமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தானே. அவங்க வந்து பதிவுகள், அவங்க போடுற பதிவுகள், அவங்க வந்து தொலைக்காட்சி விவாதங்களை பேசுறது, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து தானே சார் ஆகணும். நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஒரு இயக்கம், அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு இயக்கம். அவங்கள மாதிரி பலம் இல்லாமல் இருக்கலாம், எண்ணிக்கையிலே குறைவு என்று சொன்னாலும் என்ன பலத்தோடு கொள்கை ரீதியாக போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சி. அவரை மாதிரி வாழ்வாதாரங்களுக்காக போராடிய தலைவர் கிடையாது. சில அரசியல் தவறுகள் இருக்கலாம், அது அவரை தலைவரே ஒத்துக்கிறாரு. நீங்கள் கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா தாராளமாக போகலாம், யாருமே தடுக்க போகிறதில்ல. அதுக்காக காரணம் தேடியது மாற்றி என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு காரணம் தேடிட்டு இருந்து இப்போ காரணம் சொல்கிறாங்க. காரணம் இல்லை, இம்சைப்படுத்தினாங்க, எங்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தினாங்க, ஒருதலை பட்சமாக நடத்தினாங்க. அதில் தானே சொல்கிறோம். அதாவது இவங்களை வந்து பொழுதுகிட்டே இருந்தால் நாடாளுமன்ற புலின்னு சொல்கிறது, இல்லைன்னா நயவஞ்சக நரின்னு சொல்கிறது. இவங்க தலைமையில தூக்கி இவங்களை வந்து பேசுனா வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு புரட்சி புயல்ன்றது, இல்லைன்னா வெறும் பயல்ன்றது, இப்படி தானே கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாங்க. தொண்டர்கள், எங்கள் தொண்டர்களும் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு மேலே வந்து பொறுத்துக்க வேண்டாம், நம்ம வந்து பரவாயில்ல, என்ன நிலைமை இருந்தாலும் என்ன விளைவுகள் வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த முடிவுக்கு வரும். இவ்வளோ இப்போ எல்லாருமே சொல்கிறது இந்த விஷயங்கள் பொதுவெளியில் பேசப்படுதில்லை. அப்படி கருத்து பதிவிடுறவங்க வந்து இது முன்னாடியே முடிவெடுத்து தேர்தலுக்கு முன்னாடியே போயிருக்கலாமே,
ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் மதிமுக? 2011 ரிப்பீட் ஆகிடக்கூடாதுல்ல. கடைசியில் முட்டு சந்தில் எடுத்து போய் நிறுத்தினாங்க அதிமுகவில். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் 6 சீட் தரேன் 7 சீட் தரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போய் வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து எலெக்ஷனை புறக்கணித்தோம். அது வந்து ஒரு பெரிய தவறு தான். அரசியலில் வந்து ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது தவறு. அதிலிருந்து மீண்டு வருவது என்பது அதை விட ஒரு இமாலய சாதனை தான். அது மாதிரி ஒரு நிலைமை நாங்கள் முட்டு சந்தில் நிறுத்தப்பட்டோம். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு 3ல் 1 நிற்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருந்து மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் உதயசூரனில் தான் நிற்கணும்னு விடாப்பிடியாக பிடிச்சி 5 மந்திரிகள் தலைவருடைய வீட்டுக்கு வந்து அவரை பாடாப்படுத்தி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரன் நிற்கிறதுக்கு அவர் சம்மதித்தார். இதுதான் நடந்தது. அவங்க சொல்கிறது அந்த வெற்றி அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மீடியா பலம் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை தீப்பெட்டி சின்னமோ இல்லை பம்பரம் சின்னமோ இருந்தால் கொண்டு சேர்க்க முடியாது. சேர்த்துத உதாரணம் இருக்குதா? திருச்சியில் சேர்த்தோமே, அது இதுவரை திமுக கூட அந்த ஓட்டு திமுக அமைச்சர்கள் கொண்டு திமுக அப்படி பார்த்தா அப்போ பார்த்தா இவர் அன்பில் பொய்யாமொழி ஏன் தோக்குறாரு? அவர் தானே ஜெயிக்க வச்சாரு, அவர் ஏன் தோக்குறாரு? பெரிய ஜாம்பவான்றாங்களே நம்ம KN நேரு, அவரே 4000 ஓட்டில் தச்சம் படிச்சது தான் இருக்கிறாரு. பெரிய வியூக அமைப்பாளர் வகுப்பாளர்னு சொல்றாங்க ராஜா, ஆண்டிமுத்து ராஜா. அவருக்கு வந்து 4 மாவட்ட இன்சார்ஜ், 37 தொகுதிகள், 2 தொகுதிகள் தான் ஜெயிச்சது. பெரிய வியூக அமைப்பாளர் தானே. ஏன் தோத்துதுன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய வேண்டியது தானே நீங்க. 2016 ஏன் அங்க வந்து இப்ப இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஏன் தோத்தாருன்னு நான் வாங்கின 23,000 ஓட்டுல தான் அவர் வந்து 2,500 ஓட்டுல தோக்குறாரு. ஏன்னா அவருடைய வாக்குகள்லாம் நான் வாங்கிட்டேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து சும்மா வந்து பண்றாங்க. அதுக்கு ஒரு அரசியல்ல தேர்தல் அந்த ஓட்டு பலம் வந்து ஏறு இறங்குன்றது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. அரசியலை பொறுத்தவரை 0லிருந்து ராஜ்யத்தை ஆண்டவனு இருக்கிறான், ராஜ்யத்துக்கு போய் 0க்கு வந்தவனும் இருக்கிறான். 2014 ஒரு தொகுதி கூட MP தொகுதி கூட திமுக ஜெயிக்கல. தனியா நின்னாங்க, சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாங்க. அது ஏறி இறங்கும். அதெல்லாம் அதை வச்செல்லாம் வர முடியாது. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகளால கட்சிக்கும் பின்னடைவாகுது, மற்ற கட்சி உறுப்பினர்களும் இது இப்போ அப்படின்னு சொல்றாங்க. வைகோவோட எடுக்க முடிவு. இப்போ வந்து இந்த 2 தொகுதி பாருங்க, அவரு பொறுமையா கரெக்டா போயிருக்கலாம். அதாவது அதை விட்டு இப்ப 2 பேரு அப்படி ஒரு 2 எம்எல்ஏக்குமே இவர் சொல்றதை கேட்காம இப்படி வந்துட்டாங்க. பின்னடைவுன்றாங்க. எப்பதான் அப்ப நம்ம திருத்திக்கிறது? பின்னடைவுன்னா இன்னும் மோசமா பின்னடைவு நோக்கி போயிடுவோமே. அதனால இப்பயே சுதாரிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன பொறுத்தவரை பின்னடைவு நான் எங்களை போன்றவங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் 96 தேர்தல், 3 MLA தேர்தல், 3 சேர்மன் தேர்தலில் நின்று இருக்கிறேன். 6 தேர்தலில் வெற்றிகரமான தோல்வி அடைந்திருக்கிறேன். எவ்வளவு பொருளாதார இழப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கே நான் சலிக்கலையே, நான் சுறுசுறுப்பாக வேகமாக இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கேன். ஏன் மற்றவங்கெல்லாம் ரொம்ப தொய்வாக பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நாங்கள் இன்னும் வந்து ஒரு சுறுசுறுப்பாக தான் இந்த இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கோம், கொள்கை ரீதியாக இயங்கிட்டு இருக்கோம். இந்த 2 MLAக்கள் விஷயம்தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. அதுவும் வைகோவே வந்து மேடையில் பொதுக்குழுவில் பேசின விஷயங்கள் தான் இப்போ என்ன குதிரை பேரம் தானா அப்படின்னு எல்லாருமே. குதிரை பேரன்னா அதுக்கு எடுப்பான எடுத்துக்காட்டு திமுக தான். கம்ப ராமகிருஷ்ணன் நான் சொன்னேன், அதுக்கு பிறகு வந்து கண்ணப்பனை சொன்னேன். ஏன் அதிமுக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடைத்தேர்தல் நின்று மறுபடியும் அமைச்சர் ஆயிட்டார். இதெல்லாம் என்ன பேரம் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க சொன்னது கம்பம் ராமகிருஷ்ணன், கோவை கண்ணப்பன்லாம் வைகோ கட்சி விட்டு நீக்க போறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களா வந்துட்டாங்க வெளியில அப்படின்னு பேசப்பட்டது. இல்லை, திடீர்னு ஒரு நாள் கம்ப ராமகிருஷ்ணன் போயிட்டார். அவருக்கும் கட்சி தலைமைக்கும் எந்த சர்ச்சையும் கிடையாது. கண்ணப்பண்ண கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தார், பொருளாளராக இருந்தார். திடீர்னு போயிட்டார். ஆலம்பாளையத்தில் போய் அவர் வீட்டில் போய் MK ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்த உடனே சொல்லி கண்ணப்பன் கலைஞர் உடல்நிலை சரியில்லாத போய் விசாரிச்சார், தலைமைக்கு சொல்ல. அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல யாரும். போய் உடல்நிலை விசாரிச்சு அது நாகரிகம் தானே, அதை யாரும் தப்பாக எடுக்கல. ஆனால் ஆலப்பாளையத்தில் போய் போனவொடனே அவர் கட்சியை விட்டு போயிட்டார். என்ன பண்ண முடியும்? 2006 என்ன சொல்கிறேன், கட்சியை விட்டு தூக்குறாங்க. அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ இதெல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிட்டு கட்சி தலைமை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தோன்னா ஏன் வெளில போகிறாங்க? சரி, எந்த கட்சியிலேருந்து ஆட்கள் போகல, தலைவர்கள் போகல, அதான் நான் சொல்கிறேன். எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். எல்லா கட்சியிலும் போகுது சார், எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். வந்து இப்போ 2 MLAக்கள் வந்து விஜயே வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. சாவே இல்லாத வீட்டுல இருந்து விபூதி எடுத்துனுவான்ற மாதிரி எல்லா கட்சியிலையும் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் சொன்னார்னா தொண்டர்களுடைய இங்க வந்து தொண்டர்களுடைய அழுத்தம், நம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் 2 பேரும்.
ஆனால் நம்முடைய பிள்ளையை நாம் பெற்றெடுத்த பிள்ளை இன்னொரு உரிமை கொண்டாடுகிறார் என்பதற்காக அந்த சின்னத்தில் நின்றதுனால தான் அந்த பிரச்சனை வந்தது. அதனால எங்க சின்னத்தில் அதுதான் வேற வழி இல்லாம எங்க முட்டு சந்திரத்தை நிறுத்திட்டோன்றாங்க. அதனால நீங்க முடியாதுன்னா அதனால இல்ல ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான். இப்போ எல்லாரும் இப்போ இந்த விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே இல்லைன்னு சொல்லல. இப்போ திருச்சியில் அவர் வந்து வலியுறுத்துறார், நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு வலியுறுத்துறார். அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அதை மாதிரி நீங்களும் வலியுறுத்தி தொடர்ந்து இருந்தால் யார் என்ன பண்ண? ஒவ்வொரு தேர்தலையும் ஒத்துக்கிட்டே போயிருந்தா மதிமுகன்ற ஒரு இயக்கம் எப்படி வந்து முன்னேறது? அது தேர்தல் முந்தினா முட்டு சந்திர எட்டு வந்து நிற்க வச்சாங்கன்றாங்க. இது துப்பாக்கி முனையில எட்டு வந்து கடைசியா வில்லன் வந்து குழந்தைய கடத்தி துப்பாக்கி முனையில பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணாங்க. வேற வழி இல்லாம சரி உயர்நிலை குழுல விவாதிச்சப்ப இந்த இதுவை கடந்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சகிச்சுக்கிட்டு போனது தான் அது. அப்புறம் பொறுமையாக எடுத்த முடிவு தான் அது. அதனால தொண்டர்கள் வந்து நம்ம பெத்த பிள்ளை யாரும் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க, அதனால அந்த சின்னத்தில் நின்றதுனால தானே. அதனால அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, அவங்கள உருவாக்கணும். எபிலிட்டிஸ் ஆஃப் லிட்டில் அக்கௌண்ட் வித்தவுட் சாய்ஸ்னுவாங்க. சந்தர்ப்பங்கள் இல்லாத திறமை வெளியே தெரிவதற்கு இயலாமல் போயிடும். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கட்சி தான் கொடுத்தது, அவங்க அதை பற்றி யோசிக்கணும்னாங்க. யோசிச்சு ஒரு வேளை முடிவு இப்படி இருந்தால் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லப்பட்டதை தவிர இது வந்து புணுகு பூசப்பட்டு அப்படி வேற விதமான நிறம் பூசப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. இதுவே திமுக நேரம் ஜெயிச்சிருந்ததுன்னா வைகோ அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. இல்லை, அப்படி கிடையாது. ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிக்கலனாலும் இந்த முடிவுக்கு நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டோம். இனிமேல் வந்து இவங்க கூட நம்ம போக முடியாது. அவங்க 93, 94 நடந்ததை இன்றைக்கும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை, அந்த நம்மளை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நினைவில் வைத்து தேர்தல் முடிஞ்ச மே 4ஆம் தேதி அந்த முடிவு எடுத்திருக்கணுமே. மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே அவர் வந்து மே தின கூட்டத்தில் சொல்லிட்டாரு, ஆச்சரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு, தேர்தலே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு, இளைஞருடைய எழுச்சி இப்படி இருக்குது அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்பத்திலிருந்து தான் பிராண்ட ஆரம்பிச்சாங்க திமுகவுடைய இணையதள பிரிவு. அந்த அப்பத்திலிருந்தே அவர் பிராண்ட. அப்புறமும் இந்த கூட்டணி உறுதியா இருக்கும், நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வைகோ. மேடையில் அப்படிதாங்க பேச முடியும். மேடையில் போய் பேசிட்ட பிறகு ஆனால் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவர் பேசிட்டு இருக்கும் போதே எவ்வளோ இடத்துல அவரை வந்து நிறுத்தி இருக்காங்க தெரியுங்களா, கொஞ்சம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூடத்தில் நிறுத்தப்பட்டார். அன்பழகன் இறந்துட்டார், அவர் நினைவில் வாழ்கின்றார். அவர் வந்து மேடையில் வந்து டைம் ஆச்சுன்றாரு. அப்படியே அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க. ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் நல்ல யாரும் போர் அடிக்கிற மாதிரி பேச மாட்டார், வரலாற்று பிரயங்களை பேசுகின்ற ஒரு தலை சிறந்த பேச்சாளர், அவருடைய பேச்சை வந்து எதுவும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எப்படி அந்த அவமானத்தெல்லாம் நான் பொறுக்க முடியும்? இதெல்லாம் இப்போ நடந்ததா? சமீபக்கம் நடந்துகிட்டே இருக்குது. பவள விழா மாநாட்டில் கூட அப்படி தானே நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில், வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதுதான் நடந்தது. எம்எல்ஏக்களே விருப்பம் இல்லாத போது அவங்கள வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, எம்எல்ஏக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்கலாம். நாங்கள் சொன்னோம், ஒரு கட்சி உங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு எட்டுன்னு வந்து உங்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது, அது மறந்துடாதீங்கன்னு சொன்னோம். அவங்க வேறு பாதையை நோக்கி சொன்னாங்கன்னா, திமு ராஜேந்திரன் அப்போ கூட நான் இந்த உணர்வோடு தான் இருப்பேன்னாரு. மேகதாட்டு ஆணை சம்பந்தமாக அவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் தான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் வந்து மாற்றக்கூடிய சக்தி திமுகவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய பணபலத்தோடு இருக்கின்ற கட்சி. அதனால் என்ன மாற்றமோ மாயம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவர் முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாதையில் தான் செல்லுவேன், அங்கே பேசுவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமாம், மதிமுக அவனுடைய தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் அந்த சின்னத்தில் நிற்கிறது வேண்டாம், மறுபடியும் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம சொந்த சின்னத்தில் நிற்போன்றது தான் மறுபடியும் திமுகனுடைய ஒட்டுமொத்த எண்ணம், தொண்டர்களுடைய எண்ணம். அதுக்கு அவங்க மாறாக இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, அவர் ராஜேந்திரன் முகமுல்ல நான் அதேமாரியே பயணிக்கிறேங்கிறார். வைகோவுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எனக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கட்சிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, பயணிச்சா நல்லது தான், அந்த மாதிரி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறேன். நம்ம கருப்பு தொண்டு போட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான், பயணிக்கட்டும், நமக்கு ஒன்றும் ஆட்சேபம். அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்ம அதில் கருத்து சொல்கிறதுக்கு அது இல்லை. ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பும் போதே 2 பேரும் வராதுக்கு அன்றைக்கி வந்து நிர்வாக குழு, முக்கியமான நிர்வாக குழு கூட்டம், அதில் கலந்துக்கணும்னு அவங்க தான் விருப்பப்பட்டு வந்தாங்க. தலைமை எந்த விதமான இதுவும் கொடுக்கல. சரி, நீங்கள் வரும்பொழுது முக்கியமான ஒரு நிர்வாக குழுன்றதுனால நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். அவங்க தேவைப்பட்டிருந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. திமுகலேருந்து இவங்க ஏன் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எடுக்கட்டும், நமக்கு ஒன்றும் ஆச்சு. இது எல்லாமே திமுக மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. இப்போ மதிமுக வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுக்குது, அந்த 2 எம்எல்ஏக்கள் முடிவு எடுக்கலை, ஒத்துழைக்கலை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. ஏன்னா 2 பேர் அந்த இதுக்கு வரல, அந்த வாக்கெடுப்புக்கு வரல. அதுமாரி நாங்கள் வந்து ஏன் வரலன்னு கேட்கவும் இல்லை. வாயத்திறங்க முதல்வரேன்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போனோம்.
பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் குத்திருப்போம். அவங்களுக்கு நாங்கள் பேனரும் குத்தலை, அது அவங்க விருப்பம். ஆனால் இவங்க வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் போய் அமைச்சரவை வாங்கிட்டாங்க, நமக்கு இருந்திருந்தா அமைச்சரவை வந்திருக்கோம், இந்த ரெஸ் ஆயிடுச்சே, அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்களுடைய திமுக மேல வீண்படி சுமத்திட்டு போறதுலாம் போயிட்டே இருக்கு. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து மாத்திரம் கட்சியினுடைய வருங்கால வழிபோக்க எந்த நிர்ணயிக்க முடியாது. இது வந்து கட்சி வந்து அவர்கள் நடத்திய விதம் அதை வச்சு தான். மற்ற கூட்டணி கட்சிகளையும் மதிமுகவையும் நடத்திய விதம் வேறு. ஏன்னா எங்களுக்குள்ளே வேறு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து 93-94 நடந்த அந்த செங்குத்தான பிளவையை ஒட்டி இன்றைக்கு எப்படியாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம் நடத்தியாவது தோளிலே கை போட்டாவது அவர்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் வேறொன்று இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன், தலைவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மக்கள் நல கூட்டணி முடியுது இல்லை, அதுக்கப்புறம் உங்களை திமுக கூட்டணியிலே சேர்த்துருக்க மாட்டாங்க. இல்லை, திமுக கூட்டணியில் விருப்பப்பட்டு நாங்கள் தாங்க போனோம். அப்படி சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மதிமுக அழிக்கணும் அப்படின்னா இல்லை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லை, கிட்ட வந்த திருதராஷ்டிர ஆலிங்கனத்தில் ஈஸியாக சாம்ராஜ்யங்கள்லாம் சரிந்து போய் திருப்பி நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்ல எங்களுக்கு 1 தானே கொடுத்தாங்க, விசிகேக்கு 2 கொடுத்தாங்களே, ஏன் அந்த பாரபட்சம்? இப்போ அதுல கூட 1 கொடுத்ததையும் எங்க சின்னத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. ராஜ்யசபா அது கொடுத்தாங்களே தவிர மறுபடியும் 2வது ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் ஏன்னா அந்த 2021 பேச்சுவார்த்தை குழுவில் நானும் இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, வைகோ கொடுக்காம வேறு யாருக்கா கொடுக்க போகிறோம், இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, அது வரும்போது பார்த்துக்கலான்னு அவங்க தான் சொன்னாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்களா? கமலஹாசன் எங்கே போனார்னு தெரியல. இவர் வந்து சமீப காலமாக கடைசியாக நடந்த அந்த ராஜ்யசபாவோட சிறப்பாக பேசினார். எல்லாருடைய கவனத்தை அங்கே போயும் ஸ்டாலினுடைய இதை பிரதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. திமுகவுடைய கொள்கைகளை தானே பிரதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் பேசினா பாராளுமன்றமே முகம் கொடுத்து கேட்குது இல்லை, காது கொடுத்து கேட்குது இல்லை. அப்படிப்பட்டவர்களை ஏன் நீங்க பயன்படுத்த விரும்பல? கலைஞர் 3 தடவை வாய்ப்பு கொடுத்தாருல, 3 முறை தொடர்ந்து ராஜ்யசபா. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்தியா முழுமைக்கும் வந்து டெல்லியில திமுகவுடைய புகழை அங்கே போய் நிலைநாட்டிய காரணத்தால் தான் 2வது தடவை 3வது தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நன்றி விசுவாசம் வைகோவுக்கு இல்லைங்கிறாங்க அவங்க. நன்றி விசுவாசம்னா நீங்க வந்து குத்துவீங்க, கையில இருக்கிற கத்தியை வச்சு கொடுத்துவீங்க, அதை நான் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? காயத்ரி படத்துல ஒரு வார்த்தை வரும், நேற்றுக்கு தான் அந்த பாட்டை கேட்டேன் நான். சிரிப்பது போலே முகம் இருக்கும், சிரிப்புக்கு பின்னால் நெருப்பு இருக்கும், அணைப்பது போலே கை இருக்கும், அங்கே கொடுவாள் மறைந்திருக்கும். கொடுவாள் மறைந்திருந்தது, குத்திட்டாங்க, வேற என்ன பண்ண முடியும்? ராஜினாமா செய்ய சொன்னா அந்த தொகுதி மக்களிடையே நான் போய் எப்படி நிற்கிறது அப்படிங்கிற கேள்வியும் அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி தலைவர் வைகோ எப்போவுமே கேட்கல. தொண்டர்களுடைய விருப்பம் எல்லாம் உயர்நிலை குழு வரலாம் எதிரொலிச்சதுனால நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விருப்பத்தை அவங்ககிட்ட சொன்னாங்க. தவிர அவர் வந்து பதவிக்காகலாம் உங்களுக்கு தெரியும், பதவிக்காக கிடையாது. தங்கத்தாம்பாளத்தட்டிலே மத்திய அமைச்சர் பதவி வரும்பொழுது கூட தன்னுடைய சகாக்களுக்கு தான் அவர் கொடுத்தாரே தவிர அவர் எடுத்துக்கல. 2004 வேற, இப்ப இருக்கிற வைகோ வேற. அப்ப ரைட், அப்ப இருந்த கலைஞருடைய திமுக வேற, இப்ப இருக்கிற மு.க. ஸ்டாலின் திமுக வேற நான் கூட சொல்லிட்டு போவேன். இல்ல, மதிமுக இருந்து வெளியேற சொல்றாங்க. எல்லா கட்சியில இருந்து தான் சார் வெளியேறி இருக்கிறாங்க. மதிமுக இனிமே ஜெயிக்காதோ, இனிமே நமக்கு வருங்காலம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு புது கட்சி தொடங்குறாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. யார் யார் எந்த மந்திரியும் கூட என்னால சொல்ல முடியும். அவங்களுக்கு நிதி உதவி அந்த விசில் ஆதரவு இருக்கும் போது கடையநல்லூர்ல உதயசூரியன்ல அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்பிக்கை வச்சுதானே திமுகவுல நாங்க ஜெயிக்கிறோம்னா நாங்க எங்க சொற்ப ஓட்டு இருந்தா கூட எங்களாலையும் ஜெயிக்கிறது நம்பிதான் தெரியாது. சங்கரன் கோயில்ல இருந்து சாத்தூர்ல இருந்து அங்கேயும் எங்களுக்கு வலுவான பாக்கெட்ஸ் இருக்குதுல்ல. ஒரு தரையும் 23,000 ஓட்டுக்கு குறைவில்லாம நான் ஆவடியில வாங்குறேன். எங்களுடைய ஓட்டும் அதுல இருக்குல்ல. அதனால அவங்களால தான் நாங்க ஜெயிச்சோம்ல. இது ஒரு பரஸ்பரம். எங்களால அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களால நாங்க ஜெயிச்சோம். இப்ப நீங்க எல்லாம் கூட்டணி எல்லாம் வந்துச்சுல, நீங்க 6 மாசத்துல தேர்தல் வரும்னு நம்பிக்கை கொடுத்துருக்கிறீங்களா? நீங்க தனியா நில்லுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு தானே ராசா ஆண்டிபுத்த சொல்றாரு. தனியா நில்லுங்க, பேஸ் பண்ணுங்க, அதை பரிசீலிப்போம்னு சொல்றாரு. பரிசீலிக்கட்டும் சார், வாங்க சார், எல்லாம் பார்ப்போம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க 1000 தோல்விகளை பார்த்தோம். தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த மூங்கிலும் வசந்த புல்லாங்குழலாகிறது என்கின்ற தத்துவத்தை உணர்ந்தவர்களாங்க. எங்களுக்கு தோல்வி சகஜம். நீங்க வாங்க, இன்னொரு தடவை களத்துக்கு வாங்க. அந்த இப்போ ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி தோல்வி வைகோவே சொல்லியிருக்காரு. நான் வீரன், வெற்றி தோல்விலாம் அதை பற்றி எனக்கு வீரனுக்கு வெற்றி தோல்வி கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் தகுதிக்கு அது பெருசு, அதாவது அவர் உயரம் வேற. ஆனால் அவர் நம்பி இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். என்ன மாதிரி ஆளுங்க தானே நம்பி இருக்கிறோம், நாங்களே சரின்றோமே. என்னை விட யார் சார் உதாரணம்? 6 தேர்தலில் தோற்றுருக்கார் சார். நான் திமுகவில் நகர செயலாளராக வந்தேன் சார்.
அங்கே நாசரை எதிர்த்து 92ஆம் வருஷம் சொல்கிறேன் நான். 92ஆம் வருஷம் நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபோது டிஆர்ஆர் செங்குட்டுவன், இப்போ டிஆர்ஆர் செங்குட்டுவன் பேர், அவருடைய அப்பா தான் என்னுடைய அரசியல் ஆசான். அவர் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 10 வருஷத்தை தோக்க வச்சார், முன்னாள் முதலமைச்சர். அவர் தான் என்னை அரசியலுக்கு கூட்டு வந்தார். அப்பயே 92லேயே அவர் என் நகர செயலாளர் நிற்க வச்சார். நாசர் எதிர்த்தீமே நான் தோக்கடிச்சிட்டு வந்தேன். திமுக நகர செயலாளராக இருந்து வைகோவோடு வந்தவன். அது மாதிரி நிறைய பேர் ஒன்றிய செயலாளர்லாம் இருக்கிறாங்க. அப்படி வந்தேன், 6 தேர்தலில் நின்று இருக்கிறேன், வெற்றிகரமான தோல்வியை பார்த்துருக்கிறேன். நான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். வேறு யார் சரி, என்னை விட யார் கவலைப்பட போகிறவங்க? எங்களை மாதிரி இருக்க தொண்டர்கள் தான் கவலைப்படுவாங்க. அவங்களுடைய கவலைகள்லாம் இதுதான். அதை தான் பொதுக்குழுவில் நாங்கள் 27ஆம் தேதி பிரதிபலித்தோம், தீர்மானமாக பிரதிபலித்தோம். புத்தகம் வெளியிட போகிறாரு வைகோ. ஆமாம், 30 ஆண்டு கால நாடாளுமன்ற பேச்சுக்கள் இருக்குல்ல, அவற்றையெல்லாம் தொகுத்து 6 தொகுதிகளாக புத்தகம் வெளியிட போகிறாரு. ராஜீவ்காந்தி உள்ளிட்ட ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள்லாம் வராங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியிலே முதல்ல நடக்கிறார். இப்போ அதுக்கு பாஜக வந்துடக்கூடாதுன்னு ஒரு சொல்லி வைகோ போராடுறாரு. ஆனால் வெளியிடுறதே வந்து துணை குடியரசுத் தலைவர். இல்லை, துணை குடியரசுத் தலைவர் வர்றது ஒன்றும் உறுதியாகலை. கேட்க போகிறான்னு சொன்னாங்க. அதில் என்ன, அவர் துணை குடியரசுத் தலைவர் தானே, அவர் ஒன்றும் கட்சியினுடைய அங்கம் கிடையாது. பாஜக தானே கட்சியின் அங்கம் கிடையாது. அப்படி இந்த பதவியில் இருக்கிறதுனால அங்கம் கிடையாது. பார்த்தா பிரதமரையே நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் இனிமேல் பிரதமரை பார்க்க நம்ம எதிர்கட்சி பிஜேபி கேட்க வேண்டிய கேள்விகளை, கேட்க வேண்டிய அந்த சலுகைகள் எல்லாம் அங்கே போய் தானே கேட்க முடியும். பிரதமருங்கிறது வேற, இது வந்து அரசு பொறுப்பு தானே சார். துணை ஜனாதிபதி என்றது அரசு பொறுப்பு தானே. அவர் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, கேட்க போகிறதா சொன்னாங்க, இதுவரையில் கேட்கல. ஆனால் ராகுல் காந்தி கண்டிப்பாக வராரு. நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகிறார். பொதுக்குழுவில் வேறு என்ன சார் முடிவு எடுத்தீங்க? வேறு என்ன? பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள், மற்றதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக வச்சு தான். அதில் போட்ட மைய கருத்து, தீர்மானத்தில் மைய கருத்து வந்து இப்போதைக்கு நம்ம திமுகவுடைய தலைமையிலேருந்து வெளியே வந்துட்டோம். இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கு பிறகு தேர்தல் வரும்போது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாமல் அதற்குண்டான தேர்தல் கூட்டணி வியூகத்தை வகுப்போம் அப்படின்றது தான். இப்போ இப்போதைக்கு தாவேகா கூட்டணி இல்லை கண்டிப்பாக இல்லை. அப்போ நான் நாளைக்கு அனைத்து கூட்டணி கட்சிகள் கூட்டத்துக்கு அழைப்பு சொல்லியிருந்தாங்களே, அது தெரில, எங்களுக்கு அழைப்பு வந்ததா இல்லையான்னு தெரில. ஆனால் இடைத்தேர்தலில் தாவேகாவை ஆதரிப்போம்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் ஒர்க் அவுட் ஆகிட்டோம். டெல்லி இப்போ சிறப்பு பிரதிநிதி என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் இவங்களா கட்டுக்கதைகள் சார். இவங்க இட்டு கட்டுற கட்டுக்கதைகள். முதல்ல என்ன சொன்னாங்க, அடிக்கடி பிரதமரை பார்க்குறாரு நம்ம துரை வைகோ, அதனால் அவருக்கு மந்திரி பதவி ஆசை. இதே ஒரு எங்கள் கட்சியிலேருந்து போன கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, புது கட்சி, அவர் தான் சொன்னார் மகனுக்கு வந்து இப்போ மந்திரி பதவி ஆசை வந்துச்சு, அதனால தான் அடிக்கடி நம்ம பிரதமர் மோடி அவர்களை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஸ்கோட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக போகிறார். பதவிக்கெல்லாம் வந்து ஆசைப்படுறோம். இந்த டெல்லி பிரதிநிதியை தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கலன்னு எல்லா கட்சிக்காரங்களும் கண்டிக்கிறாங்க. மதிமுக நிலைப்பாடு என்ன சார்? 2 எதிரிகள் இருந்தால் ஒருவனை நண்பனாக்கி கொள்ளும் சார். எல்லாத்தையும் நண்பனையும் எதிரியாக்க முடியாது சார். இதுதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி. எல்லாவற்றையும் நாங்கள் வந்து கேட்க வேண்டிய காரணம் அது. தலைவர் என்ன ஒன்று தெளிவாக சொன்னார், சரி என்று பட்டால் சார்ந்து இருப்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம். நாங்கள் இது தேவைப்பட்டால் நாங்கள் கேட்போம், என்ன இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலில் தாவேக்கு ஆதரவு அது வரைக்கும் ஆதரவு தான். ஆதரவு இல்லை, இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ். இஷ்யூ பேஸ்ட் நாங்கள் கூட்டணின்னு அறிவிக்கலையே, தாவேக்கு கூட கூட்டணி போகிறோன்னு சொல்லிட்டு அறிவிக்கவே இல்லையே. அது வந்து மறுபடியும் உயர்நிலை குழு, நிர்வாக குழுலாம் கூடி தான் முடிவு பண்ணும். ஒரு முடிவு வைகோ எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு சரின்னு சொல்கிற மாதிரி உயர்நிலை குழுவாக இருக்கட்டும், பொதுக்குழுவாக இருக்கட்டும், செயற்குழுவாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2006லேயே அவர் திடீர்னு அதிமுகவுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுவே தவறு. நம்ம சுற்றி இருக்கிற எல்ஜி, செஞ்சி, கண்ணப்பன் இது போன்ற நிர்வாகிகள்லாம் ரொம்ப வலியுறுத்தி அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதனால் வேறு வழி இல்லை, நீங்கள் திமுக பக்கம் வேணாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி உயர்நிலை குழுவில் வலியுறுத்தினால்தான் அவர் போனார். நிர்பந்தங்களின் அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் சில முடிவுகள் எடுத்தார்கள். அவரே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தவறான முடிவு, என்னுடைய இமேஜே அதில் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றது தலைவர் வைகோ அவர் ரொம்ப தடவை வருத்தப்பட்டார். 2 இடங்களில் சொல்லியிருக்கார். ஒன்று 2006 நான் அதிமுகவுக்கு போனது என்னுடைய பொலிட்டிக்கல் இமேஜே கெடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொன்று 2004 பொடாவில் இருந்து வந்தப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் அவர் சிவகாசியில் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அது வந்து ஒன்றிய செயலாளராக இருந்த சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுக்கு விட்டு கொடுத்தார். அது மாபெரும் தவறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சிருந்து இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போனார்னா அந்த நேரத்தில் ஈழ பிரச்சனை வந்தது. ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கு, வலுவாக பேசுகிறதுக்கு வந்து அவர் அது உதவி இருக்கும். பிரபாகரன் கூட அதை சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் நிற்காமல் போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆகவே அது மாதிரி தெர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் இன் பிட்வீன் த லிப்ஸ்ன்னுவாங்க. சில தவறுகளை அவரே ஒத்துக்கொண்டிருக்காரு, இதெல்லாம் நான் செஞ்ச வரலாற்று தவறு தான் அப்படின்னு சொல்லி.
ஆக தவறுகளில் இருந்து தான் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டியது. கருத்துக்களை பகிர்ந்தவர் நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.